கடைசி படமான்னு தெரியலையே. நான் கடைசி அதாவது இவங்க சொல்றதெல்லாம் எப்படிப்பா நம்பவே முடியலையே. என்ன தண்ணியில தான் எழுதிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாலே கடைசி படம் தான் சொன்னார். இதுக்கு முன்னால் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வருமா நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாலே கடைசி படம்னு சொல்லியிருந்தார். உண்மையா இல்லையா? நான் படம் அவ்வளவா பாக்குறதுல, ஆனா நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் உண்டு. கடைசி படம்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு கடைசி படம். இன்னொன்று என்னமா அதுல இல்ல, மாநாடு நடத்துறாங்க, அதனால அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஆனா கடைசி படமான்னு தான் நமக்கு தெரியல. மாநாடுக்கு முந்தின கடைசி படம், மாநாடுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம், இல்லைன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது. அவங்க பாண்டிச்சேரியில் இருந்ததுனால அவரால் தண்ணியில் எழுதணும்னு சொல்கிறாங்க போல் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை சார். ஒருத்தர் வரவேற்கணும். அவர் வந்தால் தான் அவர் என்ன பண்ண போகிறா, என்ன பேச போகிறா, அவர் எதுவும் சொல்லாத போது நீங்களே பேசிக்கிறீங்க. அதுவே எங்களுக்கு பவர் தான். ஏன்னா தலைவர் அமைதியாகவே இருக்காரு, நீங்களாம் தான் அவரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அப்போ யார் டெவலப் ஆகிட்டு இருக்கா? தலைவர் தான் டெவலப் ஆகிட்டு இருக்காரு. நிச்சயமாக 27க்கு அப்புறம் தெரியும், அவங்களுக்கான பதில் எல்லாருக்குமே தெரியும். இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுறதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. அதனால விஜய் வரட்டும், பார்க்கட்டும் வேணும். ஆனா அவர் வந்து மாநாடு சிறப்பா நடத்திடுவாங்க. மாநாடு சிறப்பா நடத்திடுவாங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா கூட்டம் கூடுறது என்ன சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா? ஒரு சினிமாக்கு வர மாதிரி எல்லாம் வந்துருவாங்க. கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமா நடத்தி காண்பிப்பது அரசியலில் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு. மாநாடெல்லாம் நடத்தி காண்பிச்சிருவாங்க. கட்சி நடத்துறதுதான் என்னமே எப்படின்னு அதான் சொல்றேன் சார். ஒரே வார்த்தை, 27க்கு அப்புறம் அக்கா பேச சொல்லுங்க, பார்த்துட்டு பேச சொல்லுங்க. ராணுவ கட்டுப்பாட்டோட வரணும். ராணுவ அதான் யாரும் இது டிசிப்ளினோட வரணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த மாநாடு அந்த மாதிரி நடத்திருக்கு? முதல் மாநாடு இந்த மாதிரி நடக்குது. அதுக்கே பெரிய வரவேற்பு கொடுக்கணும் நம்ம. ஏன்னா வந்துட்டு அவர் இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணுறது ஒரே ஒரு முகத்துக்காக தான், அது தலைவருக்காக தான். ஓகேவா? இன்க்ளூடிங் எனக்கு இவ்வளோ நடிகரில் எனக்கு கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா எனக்கு பெரிய லக்கு தான். அது போன வாரம் கிடச்சி, இந்த வாரம் அவருடைய பூஜையில் கலந்துக்கிறேன். இதே பெரிய விஷயம். அதுக்கு அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தலைமைக்கும் தலைவருக்கும் எந்த விதத்திலும் கட்சி தொண்டர்களும் சரி, குறிப்பாக பாலாஜியும் சரி, எந்த விதமான கலங்கத்தை ஏற்படுத்த மாட்டோம். அவர் கொடுத்த ஒர்க்கை சிறப்பாக செய்வேன், கண்டிப்பாக செய்வேன்.